வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Decrypt the received encoded message 2 - 3 24 அப்படிங்கிற ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரோ மேட்ரிக்ஸ் வித் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அண்டு டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஸ் இட்ஸ் இன்வர்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் தான் யார் அப்படின்னா டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the number 0 to a blank space, அதாவது 0ங்கிறத நம்பரை நம்ம blank ஸ்பேஸாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில கோட்ஸ் வச்சு பேசுவாங்க. எங்கே அப்படின்னா நம்மளுக்கு மிலிட்ரியிலலாம் டைரெக்டாக நமக்கு மெசேஜை பாஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது வேறு யாருக்கும் அந்த மெசேஜ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கோட் வேர்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெசேஜை தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த என்கோடட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 3 24. இந்த என்கோடட் மெசேஜையும் நம்மளுக்கு டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸு. அதாவது இந்த என்கோடட் மெசேஜையும் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸு என்னங்கிறது கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸில் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதாவது 1 to 26ல் எந்த நம்பர்ஸ்னாலும் கிடைக்கலாம். பட் நமக்கு அந்த நம்பர்ஸை A to Zல வரக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸோட நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு 1, பிங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆர்டரை எடுத்துக்கிறோம். இசட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 26. இந்த மாதிரி ஆர்டரை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸுக்கு A அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் யாருன்னு பாருங்கள். A is equal to -1 -1 2 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் தான் டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எப்போ போல் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, 1/determinant A இன்ட்டு adjoint of A. அப்போ ஃபஸ்ட்டு இதில் டிட்டர்மினன்ட் A என்ன அப்படிங்கிறது பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, -1 -1 2 1. ரைட், டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸுக்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணால் -2 வரும், அதனால் +2 ஆயிரும். அப்போ 2 - 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1. அப்போ டிட்டர்மினன்ட் A வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ 1 which is not equal to 0. ரைட், அப்போ நெக்ஸ்ட் நம்ம adjoint ஆஃப் A கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ adjoint ஆஃப் A என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாருங்கள். adjoint ஆஃப் A இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு லீடிங் டயகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அது 1 - 1 மாறிடும். அண்ட் செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சைன் சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி மாறிடும் அப்படின்னா 1 - 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு adjoint ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸு. அப்போ நம்மளுக்கு A இன்வர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/determinant A வேல்யூ 1 இன்ட்டு adjoint ஆஃப் A வேல்யூ என்ன 1 1 -2 -1. அப்போ 1/1னா 1 தான். அப்போ 1 மல்டிப்ளை பண்ணும்போதும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 -2 -1. ரைட், இப்போ நமக்கு அந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னு கிடச்சிட்டு இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த என்கோடட் மெசேஜ் என்ன, அதாவது என்கோடட் ரோ மேட்ரிக்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 3 இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. இதை எதோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னால் என்ன, A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளுக்கு அந்த என்கோடட் மெசேஜில் உள்ள ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோடையும் நமக்கு எதை தான் மல்டிப்ளை பண்ணணும், அந்த இன்வர்ஸு 1 1 -2 -1. அதே மாதிரி தான் செகண்ட் மெசேஜோடையும் அதே மேட்ரிக்ஸோட தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 1 -2 -1. ரைட், இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா அந்த டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கிடைக்கும். அந்த டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு தான் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாடலில் தான் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 is 2. அடுத்தது -3யும் -2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 +6 மாறிடும்.
அதே மாதிரி அதே ரோ வச்சு அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2 இஸ் 2, அடுத்தது செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3 இஸ் 3, ரைட். இப்போ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 + 6 என்ன வரும் 8, 2 + 3 என்ன வரும் 5, ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 8 5. இதே மாதிரி செகண்டு என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோ செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். 120 is 20 minus 4 2s are 8, ரைட். அதே ரோ வச்சு லாஸ்ட் காலம் 120 is 20 minus 1 4 is 4, ரைட். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்கள். 20 minus 8 12 and 20 minus 4 16, ரைட். இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸு. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 8 5 அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் 12 16 அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் கிடச்சிருக்கு, ரைட். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்ம ஆல்ஃபபெட்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். அதாவது ஏக்கு 1 பிக்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃபபெட்ஸுக்கு நமக்கு நேம் கொடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ஃபபெட்ஸுக்கு நேம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஏபிசிடியில் மொத்தம் நமக்கு 26 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி ஆர்டரில் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு இசட்டுக்கு 26 அப்படின்னு கிடைக்கும், ரைட். அப்போது இந்த சம்மில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். 8 5. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 8. அப்போ 8க்கு என்ன நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 8க்கு ஹைச்சு. அப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு என்ன கிடச்சிருக்கு ஹைச்சு. அதே இது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா 5. 5க்கு என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. அப்போ செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு இ. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ 12 நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 12னா எல். 12னா என்ன எல். அதுக்கு அடுத்தது 16. 16க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 16னா பி, ரைட். அப்போ நம்மளுக்கு அந்த டீக்ரிப்ஷன் ரோ மேட்ரிக்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு. அதாவது அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஒருத்தங்க கிட்ட. அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத டைரெக்டாக கேட்காம இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டை யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அதைத்தான் நம்ம இந்த சம்மில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.